கேக்குதா சார்? கேக்குதுமா, clear ஆ இருக்கு, clear ஆ இருக்கு. இந்த 2 மினிட்ஸ்ல வீடியோ ஆன் பண்றேங்க சார். வெரி குட், வெரி மக்களே, குட். நம்ம ஒவ்வொரு வாரம் அழகா பேசின மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு வரோம். அது போக காமராஜ் சார் கொடுத்த ஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு பிபி பண்ணா நமக்கு எவ்வளவு ப்ராடக்ட் கிட்ட எவ்வளவு பிபி எப்படி அதெல்லாம் உள்ள போகும் இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு நியூட்ரிசார்ஜ் ஆண்டை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ப்ராடக்ட் பார்த்துட்டு வரோம். அது மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பார்த்துட்டு நம்ம உடனே நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு டிசம்பர் மாசம் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாளுக்கு என்னென்ன டார்கெட்டை முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் அழகா சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ப்ளீஸ் நீங்க டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்குமே இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் சொல்லுங்க. வாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆண்டம் பார்ப்போம். हम सेहत के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को हमें मिलकर स्वस्थ बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। हो, हम झूठ की आवाज नहीं, हम बीमारी का इलाज नहीं। हमें कसरत के संग रोज रोज न्यूट्री चार्ज अपनाना है। कोई 2 का हो, या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। मेरा चार्ज न्यूट्री चार्ज। ये भारत देश की शान बड़ी, ये भारत का अभिमान बड़ा। न्यूट्री चार्ज शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बतलाना है, भारत वैज्ञानिकों का खजाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्री चार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। Everybody! मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज।
நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்னது அப்படின்னு சொல்லி நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட். ஸோ நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு வேற எந்த ப்ராடக்ட்னாலும் சரி, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதற்கு நிகர் இன்னும் மார்க்கெட்ல வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஏதாச்சும் வருமாங்க அப்படின்னு கேட்டா கூட இல்ல, வராது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ப்ராடக்ட். ஸோ நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாதான் நீங்க மனசார பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி என்னங்க இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். இன்றைய குழந்தைகளுக்கு சாப்பாட்டு மூலயமா சத்துக்களை மட்டும் நம்மளால ஈடுபடுத்த முடியவே இல்லை, முடியவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சும்மா பிடிச்சது வறுத்தது வெளியே வாங்கி கொடுக்கறது, சிப்ஸ் பர்கர் இப்படியே போக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஒன்ஸ் அவங்க பெரியவங்களானாலும் எப்படி சாப்பிடுவாங்க? சொல்லுங்க. பிள்ளைங்க புடலங்காய் சாப்பிடுறாங்களா, பாவக்காய் சாப்பிடுறாங்களா, பீட்ரூட் சாப்பிடுறாங்களா, கீரை சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டா சாப்பிடறதும் இல்லை, இதை நம்ம வைக்கிறதும் இல்லை. சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சத்து அப்படிங்கிறது இல்லாம போகுது. சோ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைகள் பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி அவங்கள பண்ணலாம்? டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா, இல்லாட்டி ஐடி ஃபீல்ட்ல விடுவோமா, ஐடி ஃபீல்ட்னா எப்படி, எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை வந்து கொடுக்கறதுக்கு தயார் பண்ணணும். சரியா? ஃபீஸ் எவ்வளவு நாளும் பரவாயில்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூலா, அதுக்கு மேல இருக்கு வேற ஏதாச்சும் சிபிஎஸ்சி இருக்கா, இப்ப நான் சிபிஎஸ்சில சேர்க்கிறேன், இன்டர்நேஷனல் சேர்க்கிறேன், நேஷனல்ல சேர்க்கிறேன் அப்படின்னு ஃபீஸ கூட யோசிக்கிறாங்க. ஏஜிஸ்ல இருந்து லட்சமா போய் கொடுக்குறோம். காலேஜ் கிடையாது, இப்ப ஸ்கூலுக்கே ஃபீஸ் எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல வந்துருச்சு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலிங் வந்து வெரி குட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பயங்கரமா பார்த்து காவப்படுறீங்க. பட் ஒரு நாளாச்சும் நல்ல ஹெல்த் வேணும் உங்க குழந்தைகளுக்கு யோசிக்கிறீங்களா? ஐயோ என் குழந்தை இன்னைக்கு வந்து எதுவுமே சாப்பிடலையே, சத்துள்ளதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்க மாட்டேங்கிறோம். போக இப்ப இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயம் நம்மள அறியாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கிதான் கொடுக்குறோம், நம்ம சாப்பிடுறோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறதற்காக எல்லாரும் இந்த ஐஸ்கிரீம்ஸ், பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸ், சிக்கன், கேஎஃப்சி அப்படின்னு சொல்லி பிரியாணி போய்கிட்டே இருக்கு. நீங்க என்னதான் வெளியே வாங்கி ரொம்ப காஸ்ட்லியா கொடுத்தா கூட அது ஜங்க். சரியா? இதே ஜங்க் நீங்க வீட்டுல சமைச்சாலும் அது ஜங்க். நான் வந்து கேஎஃப்சி முறையே போட்டுருவேங்க, பர்கர் முறையே நான் வீட்டுல போட்டுருவேங்க, சிக்கன் போட்டுருவேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வீட்டுல செஞ்சாலும் பீஸா தான், அது ஜங்க் ஃபுட்டு தான். சரியா? ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, வெளியதான் சாப்பிடக்கூடாது, வீட்டுல நம்ம சமைச்சிருவோமே அப்படின்னு சொல்றீங்க. சோ நீங்க வீட்டுல சமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிடும். பட் சீஸ்னா சாஸ் தான். இது மாற போறது இல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு அது சத்து கொடுக்க போறது இல்லை. சரியா? இதனாலதான் குழந்தைகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜலதோஷம், சளி பிடிக்கிறது, ஏதாச்சும் ஒண்ணு வயிற்று வலி, வாந்தி, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இதற்கு காரணம் அவங்க உடம்பு ரொம்ப பிசிக்கலா வீக் ஆயிருது. சத்து இருந்தா தானே. சரியா? பட் குழந்தைகள் வந்து கேட்க மாட்டாங்க. எனக்கும் குழந்தைகள் இருக்கு, அவங்க கிட்ட நான் வந்து இவ்வளவு தெரிஞ்சு எனக்கும் அதை வந்து டேலி பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, புரிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க, சத்து இல்லாததுனால எப்படி செய்யுது, சத்துள்ளதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற குழந்தைகள் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல கூட நம்ம மதிச்சு கேட்க மாட்டோம். சரியா? இன்னொரு ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு சத்து இருந்தாங்கன்னா படிக்க முடியும், விளையாட முடியும், எல்லாமே பண்ண முடியும். சத்து இல்லாத குழந்தைகளுக்கு சாப்பிடறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, விளையாடுறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்ப பார்த்தாலும் டிவி செல்போன். சோ தயவு செஞ்சு நீங்க யாரும் ரொம்ப டிவி செல்ஸ்ல நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணாதீங்க குழந்தைகளுக்கு. சரியா? அது அவங்களுடைய பிஹேவியரே மாற்றணும்னு சொல்றாங்க, சாப்பிட்றது மட்டும் கிடையாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் சத்து இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட் தடைப்படுமா கேட்டீங்கன்னா, வளர்ச்சி, ஹைட்டு, மூக்கு, வாய் எல்லாமே தடைப்படுது. சரியா? இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, பால் குடிக்கணும், கால்சியம் நல்லது, பாக்கெட் பால் முக்காவாசி அதான் வாங்குறோம், நல்லது இல்லை. இல்லாட்டினா கூட வெறும் பால் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு குடிக்கல. அப்ப என்ன பண்றீங்க, மார்க்கெட்ல இருக்கிற ஹார்லிக்ஸ், பூஸ்ட், கார்ன்ஃபிளவர், இந்த 3
எதையாச்சும் கலந்து கொடுக்கணும் போன்வீட்டா. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் நல்ல ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குற பழக்கம் இல்லாட்டி பூஸ்ட், அதுல வந்து சத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சத்து கிடையாது. நீங்க வந்து கெடுதல்ல தான் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. அதுல சுகர் தான் இருக்கும். அது போக சரி சர்க்கரையா செஞ்சுட்டு போகுது அப்படின்னு பார்க்கலாம். அது போக அதுக்குள்ள இன்னும் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் கலந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். பாம் ஆயில் இருக்கும், கோதுமை மாவு, பார்லி மாவு, இதத்தான் இருக்கு. புரியுதா அவங்களுக்கு சிம்பிளா? சரியா? நீங்க பூஸ்ட் வந்து நான் ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 20 ரூபாய் கூட ஒர்த்து கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி. அப்புறம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டேஸ்ட், அந்த ஒரு சாக்லேட் பிளேவர் அவங்க கொடுத்துறாங்க. குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி பால் குடிக்கும் போது இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படிங்கறதற்காக மார்க்கெட்ல அப்படிதான் விக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும், கம்பெனிக்காரங்களுக்கே தெரியும் இதுக்குள்ள சத்து அப்படின்னா பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அப்புறம் இதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபம் தான் எல்லாம். சரியா? அப்ப ஐசிஎம்ஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்ப குழந்தைகளுக்கு வந்து வயசுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒரு 12 வயசு வரைக்குமே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சக்தி எவ்வளவு தேவை அப்படிங்கறத மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து குழந்தைகளுக்கு இந்த சத்து தினந்தோறும் கிடைக்குதா, புரோட்டீன் கிடைக்குதா, இதுல இருக்கிற கால்சியம் கிடைக்குதா அப்படின்னு பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குழந்தைகள் உங்க வீட்டுல என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க அதை நீங்க பாருங்க. சரியா? இப்ப வந்து 8 வயசு குழந்தை அப்படின்னா அந்த 8 வயசு குழந்தைக்கு நாளைக்கு புரோட்டீன் 29.5 கிராம் தேவையா? நம்ம 2 கூட கொடுக்க மாட்டேங்கிறோம், 2 கிராம் கூட கொடுக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி கால்சியம்ல இருந்து, அயன்ல இருந்து, ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின் B6, அஸ்கார்பிக் ஆசிட், ஃபைபர், பீட்டா கேரோட்டின், ரெட்டினால் அப்படின்னு சொல்லி டெய்லிட்டுக்கே நம்ம விதவிதமான விட்டமின்ஸ், மினரல்ஸே நிறைய சொல்லி இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாமும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. அப்ப என்னதாங்க பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, புரோட்டீன்ஸும் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தே அப்பதான் குழந்தைகள் வந்து வளர்றாங்க. அப்படி ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்ற குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? சரியா? இப்ப இத பத்தி நம்ம ஏன் இவ்வளவு அழகா தெளிவா இவ்வளவு பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து பெரியவங்களா ஆகுவாங்க. ஒரு சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 40 வயசுல இருந்தே பிரச்சனை, உடம்பே பிரச்சனையா இருக்கும். உடம்ப கட்டி மேய்க்கிறதே வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து போதும் போதும் ஆயிரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 வயசுல இருந்தே அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். சரியா? அம்மா எப்படி சாப்பாடு விளையாண்டாங்க, சத்து உள்ள உடம்புக்கு சேர்ந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சேர்ந்துருக்காரு. அப்ப அது அவங்க அம்மாவை தான் தப்பு சொல்லணும். சரியா? ஏன்னா குழந்தை பருவத்துல இருந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்பதான் பின்னாடி அந்த 40 ஏஜ்ல இருந்து 80 ஏஜ் வரைக்கும் ஒண்ணும் செய்யாது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? குழந்தைகள் சத்து இல்லாம போச்சுன்னா டேமேஜ் உறுதி. அதுவும் ஒரு சில உறுப்புகள் என்ன சொல்றாங்கன்னா irreversible டேமேஜ் சொல்றாங்க. அது என்னங்க irreversible டேமேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருக்க உங்க சத்து கொடுக்காம அது டேமேஜ் ஆச்சுன்னா போனதுதான். அதுல மெயின் என்னன்னா சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்டு. வளர வேண்டிய நேரத்துலதான் வளர்ச்சி அடையும் ஹைட்டு. சரிங்களா? நீங்க 18 வயசுக்கு அப்புறம் உண்டா வளர்ந்துருவான் அந்த வளர்ந்துருவான், வளர்ச்சிக்கு வராது குழந்தைகளுக்கு. எப்ப வளரணுமோ அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு வேணும். அந்த வளர வேண்டிய நேரத்துல சத்து வேணும். சரியா? கண்ணு போனதுதான். அதே மாதிரிதான் ஒரு சில உறுப்புகள் ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப நீங்க பழையபடிக்கு கொண்டு போக முடியாது. சோ எந்த ஒரு குழந்தைகளுக்கு DHA சத்து கொடுக்கலன்னா அந்த குழந்தைகள் சரியா படிக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா பிரெயினுக்கு தேவைப்படுற சத்து நீங்க கொடுக்கலங்க. கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி அது வந்து நல்லா படிச்சு அந்த ஒரு கவனிக்கிற தன்மை, கான்சென்ட்ரேஷன் எப்படி வரும் சொல்லுங்க? ஹைட்டு, வெயிட், படிக்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றோர்கள் தான். நம்ம தான் பார்த்து சத்துள்ளதான் கொடுக்கணும். சரியா? அப்படி சத்துள்ளதமா கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல, கொடுக்கவே இல்லை. இந்தியால கிட்டத்தட்ட 48% மக்கள் 5 வயசுக்கு கீழே பாத்தீங்கன்னா மால்நரிஷ்டா இருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்காங்களாம். சரியா? இதை வந்து நம்ம சொல்லல, ஆராய்ச்சி பண்ணி நேஷனல் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க இதை ஃபுல்லா சர்வே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மால் நியூட்ரிஷன் இன் இந்தியா இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? நம்ம எல்லாம் நல்லா படிச்சவங்க, எல்லார்ட்டையும் காசு இருக்கு, பட்
கிராமத்துல விட நகர்ப்புறம் வாழ் மக்கள் தான் ரொம்ப புரோட்டீன் சத்து இதெல்லாம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. அப்ப அவங்க படிச்சவங்க தானே, நல்லா காசு இருக்குல்ல, அப்படியும் எல்லாரும் சாப்பிடல. ஏன்னா இப்ப ட்ரெண்ட் மாறிக்கிட்டு போகுது, டயட்டே வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். இதனால அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி வந்து வரமாட்டேங்குது. இந்த வயசுக்கு ஏத்த ஹைட் வெயிட் வரலன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க அப்படின்னாங்க ரிசர்ச் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள். கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு கிளாஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கு, இன்னும் ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா நோச்சா மாதிரி இருக்காங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு 4th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா எல்லாருமே 4th ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் மாதிரியே இல்ல. பட் முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு சிலர் வந்து வேற மாதிரி இருப்பாங்களே தவிர மத்தபடி 4th ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஒரே ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சரியா, நம்ம பார்த்தாலே குழந்தைக்கு என்னப்பா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்காங்க, 4th சொல்றாங்க. இன்னும் ஒரு 2-3 பசங்க பாத்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்காங்க, 4th சொல்றாங்க. என்னப்பா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஓவர் குண்டா இருக்காங்க, ரொம்ப வெயிட் கம்மியா ஹைட் கம்மியா இருக்காங்க. இப்படிதான் இருக்கா இந்தியால, எல்லாரும் வீக்காக தான் இருக்காங்க அப்படின்னு வேற ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரியா, குழந்தைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்ததான் வால் நரிஷ்டா நம்மளுடைய இந்தியால இருக்காங்க அப்படிங்கும் போது தாராளம் கொடுக்கலாம், தாராளம் கொடுக்கலாம், தாராளம். ஏன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு புரோட்டீன் தேவை. புரோட்டீன் எவ்வளவு தேவை ஒரு நாள் ஒரு குழந்தைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஏஜ் குரூப்க்கு படி நான் காட்டினேல அது மாதிரி. சரியா, ஒரு 20ல இருந்து ஒரு 30 கிராம்ஸ் குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிராம் கூட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு எல்லாத்துக்கும் புரோட்டீன் தேவை. அப்ப நீங்க சாப்பாட்டுல புரோட்டீனை கொடுக்காட்டி உங்க உடம்பு அதோடைய பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு, வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு, மசில்ஸ் வைக்கிறதுக்கு புரோட்டீன் நீங்க சாப்பாட்டுல புரோட்டீன் கொடுக்கணும். அப்ப உங்க உடம்பு என்னங்க பண்ணும்? யோசிச்சு பாருங்க, புரோட்டீன் வேணும் என் உடம்புல. ஏன்னா குழந்தைகள் அந்த வளர்ற பருவத்துல ஃபுல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டே தானே இருக்கணும். உள்ள கை, கால், மூக்கு, லங்ஸ், கிட்னி, லிவர் இப்படி சொல்லி எல்லாமே டெவலப் ஆகிற நேரத்துல, நீங்க டெவலப் ஆகி மெயின்டைன் பண்ற நேரத்துல புரோட்டீன் கொடுக்கல, சத்துள்ள சாப்பாடு இல்ல, அப்ப குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கணும். சரியா, அதாவது இப்ப வயிறு நல்லா கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிடுச்சு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அது கெப்பாசிட்டி கரெக்டா இருந்தா தான் சாப்பிட செரிக்க. சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சாப்பாட்டுல சத்தே இல்லாம கொடுத்து அதோடைய ஜீர்ணிக்கிற சக்தி கூட இருக்காது, அந்த ஸ்டொமக்ல சுரக்க வேண்டிய ஆசிட்ஸ் இருக்காது, என்சைம்ஸ் இருக்காது. அப்ப என்ன கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு ஒத்துக்கிடாது. வெளியே தண்ணி ஒத்துக்கிடாது, மலையில நனைஞ்சா ஒத்துக்கிடாது, வயிறு வலிக்கும், வரும். இப்படி குழந்தைகளுக்கு பிரச்சனையா இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கும் புரோட்டீன் கம்மியா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அது போக இன்னொரு ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்டடி எல்லாம் பண்ண தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். குழந்தைகள் மெயினா 50% ஸ்கூலுக்கு போகும் குழந்தைகள் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றாங்க. காலை உணவு சாப்பிடாம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்குன்னா பாருங்க. பட் எல்லாருமே என்ன பண்றோம்? ஹரிபரியா தான் கிளம்புறோம். எல்லாரும் பேசுறோம், எல்லாருக்கும் தெரியுது எது தப்புன்னு தெரியும், எது சரின்னு தெரியும். முன்னாடி கூட தெரியாம எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா, இப்ப எல்லாருக்கும் தெரியும். பட் அதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன்னா டைம் பத்தல இப்படின்னு ஏதாச்சும் சாப்பிட்டு சொல்லிடுறோமே தவிர நம்மளே அந்த தப்பை திருத்திக்கிற மாட்டேங்கிறோம். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போனா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றிலும் தவறு. குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் தான். நைட்டு ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்க. சரியா, 7ல இருந்து 8 மணி நேரம் குழந்தைகள் 8ல இருந்து 10 மணி நேரம் தூங்குறாங்க. தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறாங்கன்னா அந்த 10 hours வந்து நீங்க வந்து உங்க வயிற்றுக்கு எதுவுமே கொடுக்கல. சரியா, உள்ள ரிப்பேர் ப்ராசஸ், ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம தூங்கும் போதுதான் உடம்புல யாராச்சும் சத்து கம்மியா இருக்கிற இடத்துல சத்து போய், அலுப்பா இருக்கிறதெல்லாம் திரும்ப சத்து கொடுத்து எனர்ஜி கொடுத்து, ஏதாச்சும் உள்ள ரிப்பேர் இருந்தாலும் ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் எல்லாம் நம்ம தூங்கும் போது நம்ம உடம்பு பண்ணி முடிச்சிடும். முடிச்சிட்டு காலையில அப்படியே அது என்ன கேட்டீங்கன்னா சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த வேலையை அதை ஆரம்பிக்கணுங்க. சரியா, பட் நம்ம என்ன பண்றோம்? 8 மணி நேரம் தூங்க வச்சுட்டு காலையில குழந்தைகளுக்கு பசியோ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க.
நம்ம குழந்தைகள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்களா? இல்ல இல்லையா? இப்ப காலையில போறாங்க 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் 8 மணிக்கு முன்னாடி வந்துருது. சரியா? குழந்தைகள் எதுவுமே சாப்பிடாம போறாங்க. 9 மணிக்கு ஒண்ணும் தெரியாது, 9:30க்கு ஒண்ணும் தெரியாது. அடுத்தது 2வது பீரியட் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு மேம் இடத்துல ஒரு அல்காரிதம், ஒரு பித்தகோரஸ் தியரம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இ ஸ்கொயர், பி ஸ்கொயர், திருவள்ளுவர், திருக்குறள் ஒன்னும் மண்டையில ஏறாது. யாராவது உண்மை இல்லையா? சோ பெரியவங்களுக்கே அப்படிதாங்க. படிச்சா நம்மளா இருக்க மாட்டோம். அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரும் இல்லையா? பசிச்சா நீ நீயா இருக்க மாட்டேங்குது. அது உண்மைதான். அது கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். மெமரி, கான்சென்ட்ரேஷன், அந்த எபிலிட்டி எதுவுமே இருக்காது. சரியா? அது உங்களுக்கு சொல்ல குழந்தைகளுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அது நீங்க என்ன வச்சு விடுவீங்க? முளைக்கட்டின பயிறு, சுண்டல் அப்படியா? டைம் வந்து அப்படிதான் கொடுத்து இப்ப எல்லாரும் 90% என்னதுங்க? பிஸ்கட். ஏன்னா ஈஸியா இருக்கு. வாங்குறோமா 5 ரூபாய்க்கு அப்படி திணிச்சோமா அனுப்பிச்சோமா அப்படின்ற மாதிரி ஈஸியா இருக்கு. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணி வச்சாலும் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் ஆப்பிளே வச்சு விட்றீங்க, மாதுளம்பழமே வச்சு விட்டாலும் என் பையன்ட்ட நோட் பண்ணது இதுதான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு நம்ம ஃப்ரூட்ஸா ஹெல்த்தியா கொடுத்துறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்ப குழந்தைக்கு வந்து சத்துள்ளது போக மாட்டேங்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா என் குழந்தை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, படிப்புல கவனம் போயிடும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பிஹேவியர் இஷ்யூஸ் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சரியா? அது போக இன்னும் அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே வரும். சரியா? அப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம குழந்தைகளை அனுப்பக்கூடாதான்னு கேட்டா அனுப்பாதீங்க. அட்லீஸ்ட் நியூட்ரிஷன் சத்து கொடுத்து அனுப்புங்க. சரியா? அது போக இன்னும் என்ன சொல்றாங்க, குழந்தைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் எல்லாரும் வச்சிருக்கோமா தெரிஞ்சுக்கணும் அது எப்படி வளர்க்க அப்படிங்கிறது. சரியா? ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். குழந்தைகள் வந்து சும்மா ஈஸி கிடையாது. சாப்பிட்டு குழந்தை டிவியை பார்த்துட்டு கிடையாது. நம்ம பேசணும், குழந்தைகள்ட்ட அன்பா இருக்கணும். அப்பதான் அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும், ரைட்டா இருக்கும். நீங்க கல்யாணம் பண்ண வச்சீங்க, அடுத்து அவங்க ஹாப்பியா இருக்காங்க, பேபி நல்லா பாக்குறாங்க, ஃபேமிலி வளர்க்கணும்னா நீங்க அம்மா அப்பா எப்படி ஒரு குழந்தைகளுக்கு வந்து அன்பு கொடுக்குறீங்க, இது எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. சரியா? குழந்தைகள் எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஈட்டர்ஸ் இருக்காங்களா? பிக்கி ஈட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன். என்னது எனக்கு பிடிக்கல ஆனா சாரம் இது எடுக்க மாட்டேன். சாப்பாட்டுலயுமே கடுக குழந்தைகள் பிறக்குறாங்க, சீரகத்தை பிறக்கிறது, சோம்பு இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேன், ஏலக்காய் போடுற ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, இது ரொம்ப உரைக்குது எனக்கு. இப்படி 81% குழந்தைகள் வந்து மெயினா இந்தியன் குழந்தைகள் வந்து, அதாவது நம்மளுடைய இந்தியாவில இருக்கிற குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க. சரியா? பிக்கி ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு 2 ஃப்ரூட் 2 வெஜிடபிள் வந்து வச்சிருப்பாங்க. இது மட்டும் இப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, சுத்தம் இருக்காது. சரியா? பட் நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, பாவம் குழந்தை ஸ்கூலுக்கு போனது 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் வருதா பாருங்களேன், எனர்ஜி ரொம்ப டயர்டா இருக்கு குழந்தைகள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. சரி, அவங்க குழந்தைகளுக்கு போய் நான் விவசாயமா பண்ணிட்டு வந்தாங்க டயர்ட் ஆகுறதுக்கு. போய் கிளாஸ்ல பெஞ்ச்ல தானே உட்காந்துட்டு வந்தாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி நம்மளுக்கு குருகுல கல்வி மாதிரி அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்னும் சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அட்வான்ஸ்டா ஏசி எல்லாம் போட்டு ஜம்முன்னு தானே உங்க குழந்தை போயிட்டு வருது. இப்ப சாயங்காலம் வரும்போது எனர்ஜியே இல்லாம அப்படியேனா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா குழந்தைகளுடைய சாப்பாட்டுல சத்து இல்லாம கொடுக்குறீங்க, உடம்பு வீக்கா இருக்கணும். சரியா? புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சத்துக்கள் தேவை. ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, DHA ஆரம்பிச்சு அயோடின்ல இருந்து விட்டமின் சி, மேங்கனீஸ், பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்ஸ், அயர்ன், பாஸ்பரஸ்னு சீந்தில் கொடி இவ்வளவு சத்துக்கள் தேவை. இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு அயர்ன், லைசின், ஜிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் ஏ, இ, ப்ரோபயோட்டிக்ஸ் இவ்வளவு சத்துக்கள் தேவை. சரியா? இவ்வளவு சத்துக்கள் நீங்க கொடுக்கணும். அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். வளர்ச்சி ஹைட் கரெக்டா இருக்கணும், வெயிட் கரெக்டா இருக்கணும், சொன்ன அப்படி நிறைய கேள்விதான். பாஸ்பரஸ், மேங்கனீஸ், பொட்டாசியம், குரோமியம், மேங்கனீஸ், லைசின், புரோட்டீன் இவ்வளவு கொடுக்கணும். சரியா? இதெல்லாம் தான்
குழந்தைகள் கரெக்டா இருப்பாங்க. அப்படி விட்டுட்டு படிக்க மாட்டீங்களா, சொன்னபடி கேட்க மாட்டீங்களா, ஆடிக்கிட்டே இருக்காங்க, சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க இப்படின்னு சொல்லி குழந்தைகளை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒண்ணு. சரியா? அடுத்தபடியாக குழந்தைகளோட வயிறு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். சரியா? இது எல்லாருக்குமே மாறுபடும். குழந்தைகள் வந்து எல்லாருடைய வயிறு ஒண்ணு போல இருக்கவே இருக்காது. இந்த வயிறு நல்ல வயிறு கெட்ட வயிறுன்னு எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வயிறுக்குள்ள சுரக்க வேண்டிய என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த என்சைம்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் நீங்க சாப்பிடுற சாப்பாடை தெரிக்க தெரியும் அவங்களுடைய வயிறுக்கு. இந்த என்சைம்ஸ் இருக்கணும், டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கணும். இது இல்லைன்னா குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? சாப்பிடுற சாப்பாடு சத்துள்ளதா கொடுத்தாலும் கூட சாப்பிட்ட சாப்பாடு வேஸ்ட். சரியா? அப்ப நம்ம என்ன யோசிக்கலாம்? குழந்தைகள் நல்லா சாப்பிடணும், சத்து வேணும், பட் சாப்பிட மாட்டேங்கிறோம், காய்கறியே எடுக்க மாட்டேங்கிறான். இதற்கு ஈக்குவலண்டா ஏதாச்சும் இருக்கா நம்மளுடைய இந்தியாவுல? நான் அப்படியே கொடுக்குற மாதிரி ஒரு மாத்திரை வடிவத்துல குழந்தைகள் அப்படிங்கறதுனால கொடுக்க முடியாது. சரியா? அப்ப ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட் இருக்கா? நான் டைரக்டா வந்து பால்ல கலந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு விட்டமின்ஸ் தேவை, இவ்வளவு மினரல்ஸ் தேவை, குழந்தைகளுக்கு புரோட்டீன் தேவை, எல்லா சத்துக்களும் வேணும்னு சொல்றீங்க, என்னால கொடுக்க முடியல. அப்போ ஒரு சப்ளிமெண்ட் இருந்தா எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் கிட்டத்தட்ட 49 வகையான சத்துக்கள். 1 இல்ல 2 இல்ல, 49 வகையான சத்துக்களை வச்சு ஒரு ப்ராடக்ட் வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அந்த 49ல 10 பொட்டானிக்கல், அதாவது மூலிகைகள் 10 இருக்கு. அதிமதுரம், திப்பிலி, சீண்டில் பொடி, சிறு குறிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு 10 மூலிகைகளை வச்சிருக்காங்க. மிளகு, இஞ்சி, ஓமம், திருநீற்று பச்சிலை, துளசி, இது எல்லாம் ரொம்ப இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? 10 மூலிகைகள் இருக்கு, அதை நீங்க கவனிக்கணும். இதுக்குள்ள புரோட்டீன் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸையும் உள்ள வச்சிருக்காங்க. சரியா? 1 கிடையாது, 2 கிடையாது. அதாவது நீங்க இப்ப ஒரு சப்பாத்தில எடுத்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் இருக்கும், பட்டாணில ஒரு புரோட்டீன், பால்ல ஒரு புரோட்டீன் இருக்கும், சீஸ்ல ஒரு வகையான புரோட்டீன், இப்படி புரோட்டீன்ஸ் வந்து மாறுபடும். சரியா? அது மாதிரி நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல புரோட்டீன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ்: சோயா புரோட்டீன், வெரி புரோட்டீன், மில்க் புரோட்டீன். பால்ல இருந்து எடுத்த புரோட்டீனும், ஐசோலேட்டட் சோயால இருந்து எடுத்த புரோட்டீன், இப்படி புரோட்டீன்ஸே 3 வகையா இருக்கு. ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்கு. புரியுதுங்களா சொல்லுங்க? இப்ப பால்ல இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன் உடம்புக்குள்ள போய் ஒரு நன்மை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோயாபீன்ல இருந்து எடுத்தது இன்னொரு நன்மை தான். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நன்மைக்கு நன்மை சேர்க்கும் வகையில் 3 வகையான புரோட்டீனையும் தூக்கி உள்ள வச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப பெஸ்ட். சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்க்குள்ள 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்க சொல்லணும். இது கண்டிப்பான முறையில் வேற எதுலயுமே இல்லை, வேற எதுலயுமே இல்லை. ஹார்லிக்ஸ்ல கிடையாது, பூஸ்ட்ல கிடையாது, காம்ப்ளான்ல கிடையாது, பீடியாஷூர்ல கிடையாது. இன்னும் நீங்க எதை ஹெல்த்தி நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் அதுல இருக்குன்னு பார்க்கலாம். காட்டியிருந்தா பார்ப்போம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சோ இதுல வந்து புரோட்டீன் இருக்கு. அப்ப எதுக்கு புரோட்டீன் வச்சிருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். மெயினா புரோட்டீன் வந்து டெவலப்மெண்ட், கம்ப்ளீட் growth, கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இன் த சென்ஸ் லைக் இருக்கிற உறுப்புகள், வெளியே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே, எல்லா ஆர்கன்ஸ், ஒரு முடி வளர்ல இருந்து கை கால் வளர்ற, மூக்கு, கண்ணு, வாயி, இப்படி எல்லா டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு புரோட்டீன் வேணும். குழந்தையோட கையை தொட்டு பாருங்க, நல்லா கின்னு இருக்கணும், கை கால் எல்லாமே சொதான்னு இருக்கு அப்படின்னா மசில்ஸ் வந்து உள்ள ஸ்ட்ராங்கா இல்லை. சரியா? சோ புரோட்டீன் இஸ் மஸ்ட் ஃபார் கிட்ஸ். உள்ள வேற என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குங்க. அதாவது நல்ல கிருமிகளும் வச்சிருக்காங்க, நல்ல கிருமிக்கு சாப்பாடையும் வச்சிருக்காங்க. எதுக்கு நல்ல கிருமி வச்சு நல்ல கிருமிக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல கிருமி குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கும் பட்சத்தில் வயிற்றுக்குள்ள குட் பாக்டீரியா நிறைய வரும் எக்கச்சக்கமா. இது வந்து சாப்பாடை செரிக்க வைக்கிறதுக்கு ஈஸி ஆகிடும், சாப்பாடு டைஜஸ்ட் பண்றதுக்கு. அப்ப உங்களை நல்ல கிருமி நிறைய வாழணும்னா இந்த நல்ல கிருமிக்கு சாப்பாடு வேணும்.
இந்த நல்ல கிருமி எதை சாப்பிடும், அந்த சாப்பாடை நம்ம கொடுக்குறோமா, அவங்க வயிற்றுக்குள்ள அந்த சாப்பாடு இருக்குமா, இது எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க். சோ அந்த நல்ல கிருமிக்கு சாப்பாடையும் சேர்த்து உள்ள நம்ம நினைச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூட்ரிசார்ஜ்ல யோசிச்சிருந்தாங்க. நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சோ நீங்க ரசிச்சு அனுபவிச்சு அதை குடிக்கலாம். ஏன்னா ஒரு பிரச்சனையை மட்டும் தீர்வுக்கு இதை சாப்பிட்டா இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இதை எடுத்துக்கிட்டு அது சரியாகும் இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுக்கு மேற்பட்ட கண்ணோட்டத்தில் பார்த்து ஒவ்வொன்றாக உள்ள செய்யும். சோ இதுக்குள்ள நல்ல கிருமி இருக்கு, இது டைஜஷனை பொறுத்து, இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து. வேற என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் மட்டும் 29 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வச்சிருக்காங்க. சரியா? சோ திரும்பவும் சொல்றேன், இதுக்குள்ள 29 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வச்சிருக்காங்க. 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட 29 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ். இந்த 29 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு கொடுப்போமா? யோசிங்க. ஆரஞ்சுல ஒரு விட்டமின் இருக்கும், ஆப்பிள்ல ஒண்ணு இருக்கும், பனானால ஒரு சத்து இருக்கும், சரி காலிஃபிளவர்ல ஒண்ணு இருக்கும், முட்டைக்கோஸ்ல இருக்கும், கீரையில ஒண்ணு இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இணைச்சு கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, கொடுக்கவே மாட்டோம். அப்ப விட்டமின்ஸ் மினரல்ஸ் இப்படி ஒரு இதுல சப்ளிமெண்ட்ல 29 வகையான சத்துக்களை வச்சு கொடுத்தா நம்ம வாங்குறதுக்கு யோசிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்க தேவையே இல்லை. குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுக்க 1 மாசம் 2 மாசம் ஒரு 3வது மாசம் 3வது டப்பா நீங்க காலி பண்ணும்போது அருமையா உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கறதுனால தப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியறதுக்கு காரணம் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்குள்ள இருக்கிற மெயினா இந்த 10 மூலிகைகளுக்காக காரணம். அப்படி என்னங்க மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற மூலிகைகள் நீங்க குழந்தைகளுக்கு அரைச்சு திரிச்சு பொடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, கொடுக்க மாட்டீங்க. சரியா? அப்ப இவங்க ஒருத்தங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் கம்பெனி இப்படி அரைச்சு திரிச்சு குழந்தைகளுக்கு அது மாதிரி உள்ள ஒரு மூலிகைகள் இருக்குன்னே தெரியாம வச்சு கொடுக்குறாங்க. அப்பனா அது ரொம்ப புத்திசாலித்தனம், அது ரொம்ப அறிவாளித்தனம். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்ப உள்ள நீங்க உங்க குழந்தைகளுக்கு அதிமதுரம் இருக்கு, திப்பிலி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. உங்க குழந்தைங்க நீங்க சொல்ல தேவையில்லை. சரியா? பட் அந்த குழந்தைகள் டெய்லி குடிக்க 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 இந்த மூலிகைகள் எல்லாம் உங்க உடம்புக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. உள்ள இருந்தும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, வெளியே இருந்தும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. சோ அப்ப இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த 10 மூலிகைகள் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு. சோ இதோடைய பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா உங்களுக்கு பொட்டானிக்கல் நேம்ஸ்ல தான் இருக்கும். சரியா? இப்ப இஞ்சினா இஞ்சின்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஜிஞ்சர்னும் போட்டிருக்க மாட்டாங்க, ஜிஞ்சிபர் அபிஷனலி தான் போட்டிருக்கோம். சரியா? ஓமத்துக்கு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஓமம் அப்படின்னு பேர் இருக்கு. அப்ப இதுக்குள்ள சேர்த்திருக்க மூலிகைகள் பெயர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டின்னு வாங்கினதுக்கு அப்புறம் புரியல இந்த பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க உங்களுடைய செல்போனை எடுங்க, கூகுள்ல போங்க, போய் உங்களுக்கு இதுல எந்த பேரு தெரியல, எதை பேர் உங்களுக்கு தமிழ்ல தெரியணும், லைசீரியா கிளாப்ரா தெரியணும், பிட்டிஸ் பெரிஃபரா தெரியணுமா, இல்லாட்டி பைத்தலாந்தஸ் நிருரி தெரியுமா, இது நீங்க அப்படியே டின்ன பாக்குறீங்க. பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க நீங்க இதுல டைப் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கூகுள்ல அப்படியே அடிச்சுட்டு இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போடுது. நான் அடிச்சிருக்கேன் பைத்தலாந்தஸ் நிருரி அப்படின்னு அடிச்சுட்டு இன் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கேன்னா போட்டுன்னா உங்களுக்கு கீழே என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பிக்சரும் வந்துடும், அவருடைய தமிழ் பெயரும் வந்துடும், கீழா டெல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாததை நீங்க பார்த்து இப்படி தெரிஞ்சுக்கலாம். சோ சூப்பரா இருக்கும். சோ இதுக்குள்ள இருக்கிற மூலிகைகள் நீலநெல்லி, அதிமதுரம், திராட்சை, சீந்தில் கொடி, ஓமம், திருநீட்டு பச்சிலை, துளசி, இஞ்சி, திப்பிலி, மிளகு, இப்படி இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்ஸுக்குள்ள இருக்கு. எதுக்குங்க இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலையும்
சோ ஒரு ஆல்ரவுண்டரா யோசிச்சு உள்ள வச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து, ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம்ல இருந்து, பொதுவா குழந்தைகளுக்கு வர ஒரு டாப் ஒரு 20-30 பிரச்சனைகளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அந்த 20-30 பிரச்சனைகளுக்கும் குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசிச்சு உள்ள வச்சிருக்காங்க நம்ம நியூ ரீசார்ஜ் கிட்ஸ். சரியா? அப்ப குழந்தைகளுக்கு மெயினா சொல்ற பிரச்சனை என்ன? சாப்பிட மாட்டேங்கிறோம், பசிக்கவே எடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இப்ப பசி இல்ல, இப்ப பசி தண்ணியை கூட்டு உள்ள கீழே நல்லைய சேரு. சரியா? சேர்த்தாச்சு. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டினுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த கீழநெல்லி அப்படிங்கிற மூலிகைகள். இப்ப அதையும் உள்ள சேர்த்துட்டு அடுத்தது நம்மளுக்கு கிளைசிரியா கிளாப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு இதெல்லாம் எதற்காக உள்ள சேர்த்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற ஹார்லிக்ஸ்ல, பூஸ்ட்ல இது எல்லாத்துலயும் இது வந்து இருக்காது. எதுக்குங்க சீந்தில் கொடி இதெல்லாம் சேர்த்திருக்காங்க? இதெல்லாம் எடுக்கும் பட்சத்தில் பசிக்க ஆரம்பிக்கும். அடிக்கடி உங்களுக்கு வர்ற காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், தலைவலி, கை கால் வலி குழந்தைகளுக்கு, அது போக வயிற்றுல வந்து புண்ணு இருக்கிறது, பூச்சி இருக்கிறது, புழு கடிக்கிறது, இது மாதிரி பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதற்காக அதை உள்ள வச்சு அடுத்த குழந்தைகளுக்கு என்ன, அதுவும் மெயினா இப்ப கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஜலதோஷம், தும்மல், தலைவலி, இருமல், ட்ரை காஃப், ரொம்ப சைனஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, வரட்டு வரட்டுன்னு இருந்தது, நைட்டு மூக்கடைக்குதுன்னு சொல்றது, மூக்குல இருந்து தண்ணியா போட்டுறது, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்காகவும் சரி பண்றதற்கு உள்ள திராட்சையை வச்சுட்டாங்க. சரியா? இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் இருந்த குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து கொடுக்கணும். யோசிக்கவே கூடாது. சரியா? இன்னும் வேற என்னங்க ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கியூ லெவல், குழந்தைகளுடைய நினைவு ஆற்றல் நியூட்ரிசார்ஜ் எடுக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் அஸ் வெல் அஸ் மெமரி கெப்பாசிட்டி கூடும். சரியா? அப்ப நம்ம படிக்காத குழந்தைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் கொடுக்கலாம், சொன்னபடி கேட்காத குழந்தைகளுக்கும் கொடுங்க. இதுக்குள்ள இருக்கிற ஓமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ஆஸ்மா ரிலேட்டட் பிரச்சனையை வந்து சரி பண்ணும். சோ அதற்கு கொடுங்க குழந்தைகளுக்கு. சும்மா ஏதாச்சும் எப்பவுமே சளி இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்து இஞ்சி சேர்த்துருக்காங்க, காய்ச்சல் இதெல்லாம் அடிக்கடி வராது. அடுத்தபடியாக வீசிங், ஆஸ்மா பிரச்சனை எப்படி இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுங்க. நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சோ ரொம்ப மூக்கு அடைச்சிருக்கு, சளி இருக்கு, அடைச்சுக்கிறது அப்படின்னு சொல்ற குழந்தைகளுக்கும் கொடுங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்றேன் அப்படின்னு. ஆமா, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்குள்ள வந்து மூலிகைகள் தான் சேர்த்திருக்காங்க. இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை செய்யாம இருக்க மாட்டேங்குதா? இல்ல, கண்டிப்பா குழந்தைகளுடைய உடம்புக்குள்ள போய் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யலாம் செய்யும். சரியா? அது போக இது வந்து ஒரு இதுல சேர்த்துக்கிற சீரகம் இதெல்லாம் என்ன பண்ணும், பட்டை இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து சரி பண்ணும். அதாவது ஒவ்வொரு செல்லும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிருமிகள் ஏதாச்சும் அடிபட்டு டேமேஜ் ஆச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அது சீக்கிரமா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி ஹீல் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சூப்பரான ஒன்று. இத யாருக்கு கொடுக்கலாம்னா 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. யோசிக்காதீங்க. இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். அது என்ன ஒரு கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து 3 மாசம் குழந்தைகளுக்கு கொடுத்து, சரியா, எலிக்கு கொடுக்கல, குரங்கு கொடுக்கல, நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம்னா குழந்தைகளுக்கு கொடுத்து டாக்டர் டெஸ்ட் பண்ணி எஸ் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். இத நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எடுத்த குழந்தைகள் அனைவருக்கும் அவங்களுக்கு ஹைட் கூடியிருக்கு, வெயிட் கூடியிருக்கு, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் கூடியிருக்கு, யாருக்கும் வேற எந்த பிரச்சனையும் வரல. அதாவது இது எடுத்ததுனால வாந்தி, வயிற்றால, பேதி, தலைவலி அவ்வளவு எதுவுமே கிடையாது. இட்ஸ் சேஃப் ஃபார் யூஸ்ன்னு சொல்லி லேப்ல டெஸ்ட் பண்ணி டாக்டர் சீல் வச்சு சர்டிபிகேட் கொடுத்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளினிக்கலி ப்ரூவன் நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ ஒரு ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஒரு கிளினிக்கலி ப்ரூவன், நியூட்ரிசார்ஜ் விமன் ஒரு கிளினிக்கலி ப்ரூவன், நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கிளினிக்கலி ப்ரூவன், நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கிளினிக்கலி ப்ரூவன். இப்படி கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸை நம்ம மனுஷங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப நான் இப்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட் ஓவராலா சொல்ல போறேன். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எடுக்கும் பட்சத்தில் உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹைட்டு
வெயிட், ஃபுட், ஸ்ட்ரென்த் அபாரமா இருக்கு. இதை சொல்லி முடிக்கும் போது சிலருக்கு தோன்றும், மேம் ஆல்ரெடி என் பையன் லைட் வெயிட் தான், சரியா? அப்ப அவன் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்கா, அதாவது இன்னும் ரொம்ப ஹைட் கூடுவானா, வெயிட் ரொம்ப போட்டுருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. அப்படி கிடையாது. நல்ல ஒரு புரோட்டீன் எடுக்கும் போது உங்களுக்கு மசில்ஸ் வைக்கும். ஆல்ரெடி மசில்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே மெயின்டைன் பண்ணும். உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை வந்து கரைக்கும். அதை எப்படி நம்ம புசு புசுன்னு ஒரு மாதிரி fit ஆ நல்ல உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுபடி ஆக்குவாங்க. குழந்தைகளுக்கு தாராளமா கொடுங்க. ஹைட்டு வெயிட், வயிறு வலி, பூச்சிக்கடி, வயிற்றுல வந்து சாப்பிட்டா எதுவுமே சேராம இருக்கிறது, அடிக்கடி லூஸ் மோஷனா போகிறது, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், இருமல், கை கால் வலி, எனர்ஜியே இல்லாம ரொம்ப சோம்பலா இருக்கிறது, நைட்டு தூங்க முடியல, சைனஸ் பிரச்சனை இருக்கிறது, மூக்கு ஒழுகிட்டே இருக்கிறது, கரெக்ட் இருமுறது, ட்ரை காஃப், டஸ்ட் அலர்ஜி, எதுக்கு எடுத்தாலும் தும்புறது, இப்படி இவ்வளவு பிரச்சனைகளும் சரியாகும். சொன்னடி கேட்காத பிள்ளைங்க சொன்னடி கேட்பாங்க, படிக்காத பிள்ளைங்க படிப்பாங்க. அது போக அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சரியா? நியூட்ரிஷன் கிட்ஸ் கொடுக்க சாப்பாடுமே கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எந்த டேஸ்ட்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 டேஸ்ட்ல இருக்கு. கொக்கோ, அது போக ரியல் வந்து மேங்கோ, 2 டேஸ்ட்ல இருக்கு. இது ஏன் 2 டேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மித்தபடி சத்துக்கள் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க வந்து உள்ள வேற ஏதாச்சும் இதுக்காக நீங்க யோசிக்கவே வேணாம். சத்துக்கள் எல்லாமே ஒரே இதுதான். மேங்கோ, கொக்கோ இதுல மட்டும்தான் வேறுபடுது. இதுக்கும் அதுக்கும் அப்ப என்ன வித்தியாசம்னா, இதுல அல்பான்சா மேங்கோ, ரியல் அல்பான்சா மேங்கோ வந்து உள்ள சேர்ந்தது. இது கண் பார்வைக்கும் அவங்களுக்கு மெமரி பவருக்கும் கொஞ்சம் அல்பான்சா மேங்கோ சூப்பரா இருக்கும். சோ மித்தபடி அந்த 49 சத்துக்கள் ஒன்றுதான். டேஸ்ட் மட்டும்தான் வேறுபடும். சோ சாக்லேட் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு கொக்கோ கொடுத்துருங்க, சாக்லேட் மேங்கோ டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு மேங்கோ கொடுத்துருங்க. நீங்க அந்த டின்னை ஓபன் பண்ணனா உள்ள அந்த கவர்ல வந்து பொடி வச்சிருப்பாங்க, உள்ள ஒரு ஸ்கூப் கிடக்கும், சரியா? சோ நீங்க நல்லா பெட் கூட கேட்டலாம், அந்த லாஸ்ட் ஸ்கூப் எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து இருக்கும், அந்த ஃபிராக்ரன்ஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த மேங்கோவை சாப்பிட்ட உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ரியல் அந்த ஒரு சாக்லேட் பெல்ஜியத்துல அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இது எவ்வளவுதான் வெளியே வச்சாலும் பொடி வந்து கட்டி ஆகாது. ஹார்லிக்ஸ் வைங்க 5வது நிமிஷம் கட்டியாரும், பூஸ்ட் வைங்க கட்டியும், பாப்பலன் வைங்க கட்டியாரும். நம்மளுடைய நியூட்ரிஷன்ஸ் கிடையாது, ஏன்னா இதுக்குள்ள ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல நாங்க. இது ஒரு பியூர் வெஜிடேரியன் ப்ராடக்ட். இதுல இருக்கிறது 100% வெஜ், நோ நான்வெஜ். இட்ஸ் சேஃப் டு யூஸ். என் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கவே வேணாம், யோசிக்கவே வேணாம். 2 டேஸ்ட்ல இருக்கும். என்ன திருப்பினா அவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்கு, சரியா? எல்லாமே நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் கூட போடுது. இது மாதிரி ஹார்லிக்ஸ், பூஸ்ட் பின்னாடி இவ்வளவு இருக்கா ஒரு கேள்வி, சரியா? அப்படியே அவங்க போட்டிருந்தாலும் நம்ம அளவு புரோட்டீன் இருக்கா, நம்ம அளவு அவங்க கிட்ட சத்துக்கள், விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா? இதுலயுமே இல்லங்க. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம்? அதுல சத்து இல்லைன்னு தெரியுது இல்ல, ரொம்ப கம்மியான விலை அப்படிங்கிறதுக்காக உடம்புக்கு தேவையில்லாதது வந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களா சொல்லுங்க. சோ ப்ளீஸ் பின்ன வந்து பின்னாடி திருப்பி ரீட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அது போக நீங்க நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த சென்ஸ் லைக் பெர் 10 கிராம், சரியா? போட்டிருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இருக்கிற சத்துக்களுடைய அளவை அவங்க எப்படி போட்டிருக்காங்க, பெர் 10 கிராம். 10 கிராம் பொடி எடுத்தோம்னா அந்த 10 கிராம் பொடியில எவ்வளவு புரோட்டீன் இருக்கு? 10 கிராம்ல 2.3 கிராம் வந்து புரோட்டீன், புரியுதா? 10 கிராம் பொடியில 2 கிராம் உங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சிருக்கு. அந்த 10 கிராமுக்குள்ள அவங்க எவ்வளவு நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சரியா? அந்த பொட்டானிக்கல்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும் உங்களுக்கு. அது போக விட்டமின்ஸ் வந்துருது, ஃபோலிக் ஆசிட் வந்துருது, பிஹெச்ஏ வந்துருது. இவ்வளவு மச் இவ்வளவு கம்மி விலைக்கு கொடுக்குறாங்கன்னா பாராட்டதான் செய்யணும். அந்த அளவுக்கு
அற்புதமான ரிசல்ட். யூஸ் பண்ணி பார்த்தாதான் நீங்க இதை வந்து உணர்வு மனதார பேசுவீங்க. இட்ஸ் ஐடியல் டு கிவ் ஃபார் த ஏஜ் குரூப் ஃப்ரம் 2 to 12, 13 இயர்ஸ். 2 வயசுல இருந்து 13 வயது உள்ள குழந்தைகளுக்கு உகந்தது. சரியா? சோ சிலர் என்ன கேட்டாங்க, மேம் நான் என் குழந்தைக்கெல்லாம் 1 வயசு இருந்தது கொடுத்தேன் மேம், ஒன்னும் செய்யல மேம். 1 வயசு இருந்து கொடுக்கலாம். அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வேற மாதிரி. சரியா? ஒரு குழந்தைகளுக்கு 1 வயசுல நல்லா என்ன சாப்பாடு ஒண்ணும் செய்யாது, ஒரு சில குழந்தைகளுக்கு செய்யாது. நம்ம அந்த என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டா டெவலப் ஆகி இருக்கும் போதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். சோ 2ல இருந்து 13 வயசுக்குள்ள. இது போக இன்னும் சில டவுட் கேக்குறீங்க, மேம் அவங்களுக்கு ஒரு 45 வயசு, பட் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வேற ப்ராடக்ட் எல்லாம் பிடிக்கல, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமாக கொடுக்கலாம், கொடுக்கலாம், கொடுக்கலாம். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து பெரியவங்களும் குடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதுக்குள்ள விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே. சரியா? அப்ப எப்படி எடுத்துக்கிறேன்னா, குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 தடவை டம்ளர்ல சூடான பால்ல உள்ள ஸ்கூப் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்கூப் போட்டு சர்க்கரை எவ்வளவு வேணுமோ போட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை பால்ல கலந்து குடிக்க சொல்லுங்க. மேம் குடிக்க மாட்டேங்கிறான், மூத்து பார்த்தேன் பிடிக்கலன்னு சொல்றான். அப்ப எப்படி கொடுக்கலாம்? குழந்தைகளை ஏமாத்தலாம். எப்படி ஏமாத்தலாம்? மில்க் ஷேக் பிடிக்காத குழந்தைகள் இருக்கவே முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோக்கு சொல்றேன். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, நியூட்ரிசார்ஜ் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, சர்க்கரை எவ்வளவு வேணுமோ கலந்துக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் உங்களோட டைனிங் டேபிள்ல இருக்கு? ஆப்பிள் இருக்கா? ஒரு ஆப்பிள் எடுங்க, தோலை சீவுங்க, சர்க்கிள போட்டு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு கொடுங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு 2 மாசத்துல நம்மளுக்கு அடுத்து வந்துடும். சரியா? நம்மளுக்கு மேங்கோ வந்துடும், மாம்பழம் சீசன் ஃப்ரூட். அதை எடுத்து ஒரு பாதி மேங்கோவை ஸ்லைஸ் பண்ணி உள்ள போடுங்க. அமேசிங்கா இருக்கும். குடிக்காதவங்க சூப்பரா இருக்கும். சரியா? இதே நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொக்கோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொக்கோக்கு என்னன்னா, நீங்க நைட்டே இன்னும் நல்லா சத்துள்ளதா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு நைட்டே ஒரு குட்டியோண்டி பவுல் எதையாச்சும் எடுத்து 2 பாதாம், 2 கிஸ்மிஸ், 2 முந்திரி பருப்பு, 2 பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டீங்களா, காலையில எடுத்துருச்சு பாதாம்ல தோலை நீக்கணும்னா நீக்குங்க, பேரிச்சம்பழத்துல கொட்டையை மட்டும் எடுத்துட்டு மிக்ஸி ஜார் எடுங்க, அது எல்லாத்தையும் போடுங்க. 1 டம்ளர் பால், நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சாக்லேட் டேஸ்ட் போட்டுட்டு குடிங்கல. இதை விட ஹெல்த்தியா உங்களுக்கு காலையில சாப்பிட உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும்னா கிடையவே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லுங்க. லேட் ஆயிடுச்சுங்க, ஆரோக்கியம் தாங்க சாப்பிட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது குடிச்சிருங்க, கொடுத்துருங்க. அப்ப நீங்க ஒரு 5 இட்லி 10 இட்லி சாப்பிடறத விட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். புரியுதா? சோ இத உங்களுக்கு நீங்க ஸ்மூத்தி பண்ணி கொடுக்கலாம், மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா நீங்க ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு டம்ளர்ல பால்ல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கலந்துட்டு சரியா நல்லா கிண்டிட்டு ஒரு ஸ்பூனை போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரத்துல கொஞ்சம் அப்படியே கட்டியாகி உங்களுக்கு குல்ஃபி மாதிரி வந்துடும், அதை கொடுங்க. சோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நம்ம கொடுக்கும்போது we have to recommend நியூட்ரிசார்ஜ் DHA also. நியூட்ரிசார்ஜ் DHA twist நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு கண்டிப்பான முறையில் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ நியூட்ரிசார்ஜ் DHA twist தனியா நான் கிளாஸ் சும்மா லைட்டா கிளாஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இதுக்குள்ள DHAங்கிற சத்து இருக்கு. DHAங்கிற சத்து குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களுடைய நினைவாற்றலுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால நியூட்ரிசார்ஜ் கிட்ஸோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் கொடுக்கும்போது இன்னும் அவ்வாறு நல்ல வித்தியாசங்கள் தெரியும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில. சரியா? சோ இது வந்து நாங்களுக்கு கிளினிக்கலி ப்ரூவ்ட். திஸ் இஸ் ஆல்சோ பை FSSAI, அதாவது இந்தியன் ஃபுட் ரெகுலேட்டரி பாடி. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட். இது நம்மளுக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் தாய்ப்பால் எடுத்துக்கிற வரைக்கும் அவங்க அம்மா நியூட்ரிசார்ஜ் DHA 200 மாத்திரை எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் ஃபீடிங் அவங்க அம்மா நிப்பாட்டிட்டாங்க, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 1 கேப்சூல்ஸ் கொடுங்க.
குழந்தைகளுக்கு 2 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் சாப்பாட்டுல கலந்து பிதிக்கி கலந்து கொடுங்க. 2ல இருந்து 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் DHA சாப்பிடுறதை 2 மாத்திரை, அதாவது 2 வேளை 2 மாத்திரை சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுங்க. சரியா? அடுத்து 6ல இருந்து 13 வயது உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடுற சாப்பாட்டுல நியூட்ரிசார்ஜ் DHA டிஷ்ல இருந்து அந்த இதுல அதை பிடிக்கி எடுத்து கலந்து கொடுங்க. சரியா? சோ ஒரு சில பேருக்கு டவுட், மேம் இதெல்லாம் கொடுக்கலாமா குழந்தைகளுக்கு அப்படின்னு. நீங்க யூடியூப்ல டைம் கிடைச்சா எந்த ஒரு சைல்ட் பீடியாட்ரிஷியன் பேசுறத கேளுங்க. DHA மருந்து, DHA எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்ற வீடியோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நான் டைம் இருந்தா நானே உங்களுக்கு காட்டுறேன். சரியா? சோ இதுவும் அதே மாதிரிதான். ஸோ DHA ஒரு சப்ளிமெண்ட் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா வித்தியாசம் நல்ல முறையில தெரியும். சரியா? சோ அப்ப நம்ம இந்த 2ஐயும் சேர்த்து கொடுக்கறதா பெஸ்டாக அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த 2ஐயும் சேர்த்து கொடுக்கறதா ரொம்ப பெஸ்ட் குழந்தைகளுக்கு. சரியா? இதுதான் நியூட்ரிசார்ஜ் கேஸ். ஒரு அருமையான ப்ராடக்ட். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எனக்கு மேம் நியூட்ரிசார்ஜ் கேஸ்ல வந்து டவுட் வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு டைம் நிறைய இருக்கு, நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா உடனே அடுத்தடுத்து நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? சோ டவுட் மட்டும் பண்ணுங்க.